அரசாணிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரசாணிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு அரசாணிக்காய் நான் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன பீஸ் வேணாலும் சிறுசாக கட் பண்ணிக்கலாம், பெரிய பீஸ் வேணாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸில் கட் பண்ணிடுங்க. அது கூட 2 பச்சை மிளகா, நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, அது கூட நான் 2 பல் பூண்டு, இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட கடுகு ஆட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அரசாணிக்காயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகணும். பரங்கிக்காயோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி நம்ம நிறைய ஆட் பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக அந்த காயில் தண்ணி படுற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா அரசாணிக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் அரசாணிக்காய் இதை ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இடையில கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. தண்ணி பத்தலை அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க தண்ணியாக அளவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே தண்ணியோட விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அரசாணிக்காய் நல்லா வெந்து வந்துடும். இதை நம்ம சாப்பாடு கூடயும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை தனியாக பொரியலாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாப்பாடு கூட பிணைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். தயிருக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதோட காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.